ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன வீடியோனா, ப்ளவுஸ் தைச்சிருந்தேன் கட் பண்ணி. ஏன்னா ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குதா, அதனால் கட் பண்ணி தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியும், ஆனால் பாப்பா வச்சுட்டு அடிக்கடிக்கு தைக்க முடியாது. ஆனால் எனக்கு ஏதாவது அர்ஜென்ட்டுன்னா நான் தைச்சிக்குவேன். அப்படி தான் இந்த டிசைன் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டேன். கட்டிங் வீடியோவில் எடுக்கல, சரி நம்மளது இப்போதைக்கு யாருமே அதிகமாக பார்க்குறதில்ல வீடியோ, அதனால் அதெல்லாம் ஏன் போடாட்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கட்டிங் வீடியோ போடல. அதுக்கப்புறம் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு, ஸ்லீவெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு, சைடு மட்டும் ஜாயின் பண்ணணும். ப்ளவுஸ் எப்போ இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் நான் அடுத்த நாள் போட்டிருந்தேன் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு. பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு தைக்க தெரியுங்க. இப்போல்லாம் ப்ளவுஸ் வெளியில் கொடுத்தாவே 450 ரூபா 350 ரூபா சொல்கிறாங்க. நம்ம ஏன் தைக்க தெரிஞ்சுக்கிட்டே எல்லாமே வெளியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே தைக்க ஆரம்பிச்சிட்டேன். அர்ஜென்ட்டுனா தைச்சிக்குவேன், அப்பப்போ உடனே மிஷின் இருக்கா வீட்டில், அதனால் தைச்சிக்குவேன். அப்படி தான் இந்த ப்ளவுஸ் தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். என் பெரிய கொழுந்தியாவோட பையனுக்கு பேர் வைக்கிறது தான். சரி, அதனால் கிளம்பிட்டோம். இங்கெல்லாம் இன்னுமே மழை பெஞ்சிட்டே இருக்குது. கொஞ்சம் விட்டோன்னே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி என் பொண்ணு பட்டுப்பாவாடை தான் போட்டிருக்குறா. ஹாய் சொல்கிற பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை உண்மையிலே வாட்ச் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் எங்கள் கோயிலுக்கு போயிட்டு, எங்கள் விநாயகர் இருக்காரு, இவர் தாங்க ஐயப்பன். இவர்னால தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன். முருகர் ஒன்று, ஐயப்பர் ஒன்று தான் என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை நடத்தியிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் தி சொல்லணும்னா சாய்ஸ்ரீயே. அவளுக்காக எவ்வளோ மெனக்கெட்டிருக்குன்னு எனக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் என் சாய்ஸ்ரீ வந்து எனக்கு லக்கி சாமாவே இருக்கா. அதையெல்லாம் சொல்லணுன்னா ஒரு பெரிய கதையே இருக்குது. அதெல்லாம் ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. அது எப்படி சொல்கிறது, தவம்னு சொல்லலாம் சாய்ஸ்ரீயவே. அப்புறம் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். தம்பி பேர் வந்து தக்ஷன். அவன் நல்லா இருக்கணும் எப்பயுமே. அதுக்கப்புறம் அவனுக்கு தாய்மாமா தான் பேர் வைக்கணும்னு சொன்னாங்களா, தேனெல்லாம் வச்சு பேர் வச்சுட்டுட்டோம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து அரிசியில் மஞ்சள் கலந்து அதில் பேர் எழுதணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து தம்பி கை பிடிச்சி பேரெல்லாம் எழுதி விட்டுட்டு ஃபங்க்ஷன் நல்லபடியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் கடையில் சொல்லிட்டாங்க. சாப்பிட்டு ஒரு மதியம் போல் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பிட்டு சரி மதியம் கிளம்புனா இங்கே 1:30க்கெல்லாம் வந்துட்டோம். ஏன்னா பாப்பா வேறு மழையில் ஏன் அங்கே இங்கேன்னு வச்சுட்ருக்காட்டின்னு சொல்லிட்டு அப்போவே கிளம்பிட்டோம். அவங்க இருங்க சொன்னாங்க. இருந்தாலும் நம்மளால் பாப்பாவை வச்சுட்டு அந்த தம்பி சின்ன தம்பியை வச்சுட்டு இன்னும் என் குழந்தைய அவங்கெல்லாம் வர்றாங்க, ஏன் கசகசப்பில் இருக்காட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போவே கிளம்பிட்டோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஒரு சமத்தாக இருக்கேன் பாருங்கள். எல்லா சாமியும் மன நிறைவாக கும்பிட்டாச்சு. இங்கே மெயின் சாமியே பைதியாயி சாமின்னு சொல்லுவாங்க, அம்மன் சாமி தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் அப்படியே கிளைமேட் ஒரு மாதிரியா இருந்தது. ஒரு டீ சாப்பிட்டு பாப்பா நல்லா சாப்பிடுவா, அதனால பாப்பாவுக்கு பப்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் இன்றைக்கான வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய். எல்லாம் சேஃபாக இருங்க.